வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். இப்போ வர்ற திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தியை பற்றின ஒரு சிறப்பு பதிவு பார்க்கலாமா? அதாவது ஜெயந்தி அப்படின்னாலே வெற்றியை தருகிற நாள். அதில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது கிருஷ்ண ஜெயந்தி. இந்த மாதம் அதாவது ஆவணி 10ஆம் தேதி நள்ளிரவில் ரோஹிணி பிறக்குது. ஆவணி 11ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அஷ்டமி திதி வருது. ஆக அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்து வர்றதுனால ஆவணி மாதம் 11ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை சிறப்பாக கொண்டாடலாம். கிருஷ்ண ஜெயந்தினாலே நமக்கு ஒரு மனசில் ஒரு குதூகலம். அதாவது நம்ம வீட்டு குழந்தைய சீராட்டி பாராட்டி கொண்டாடுற மாதிரியான பண்டிகை இது. சரி, நம்ம கண்ணன் பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடலாம் அதை பற்றி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம், கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே அடியெடுத்து அப்படியே பாதங்களை வச்சு, குட்டி குட்டி பாதங்களை வச்சு அப்படியே நடந்து வர்ற மாதிரி வாசல்லிருந்து பூஜை அறைக்கு வரைக்கும் சின்ன சின்ன பாதங்களாக அழகாக மாக்கோலம் போடலாம். அதாவது குழந்தை அப்படியே நேராக வராது இல்லையா, வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே வரும். அந்த மாதிரி அந்த பாதங்களையும் குட்டி பாதங்களை அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போட்டு பூஜை அறை வரைக்கும் போடலாம். போட்டுட்டு பொதுவாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே கொண்டாடுறது விசேஷம். ஏன்னா நள்ளிரவில் தானே கிருஷ்ணர் பிறந்தார். அதனால் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நல்ல நிதானமாக அழகாக அனுபவித்து கொண்டாடலாம். எப்படின்னா, நம்ம வீட்டில் கிருஷ்ணர் சிலை இல்லை படம் இருக்கும்ல, அதை நல்லா தொடச்சி பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணலாம். இப்போ கிருஷ்ணர் சிலை இருக்குன்னா நல்லா அழகாக வேஷ்டி கட்டி அங்கோஸ்திரம் சாத்தி அப்படியே நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல அணிகலன்கள்லாம் அணிவிச்சு நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி நல்லா அனுபவித்து அழகாக ட்ரெஸ் பண்ணி, அப்புறம் அவருக்கு நல்ல மாலை எல்லாம் சாற்றி அவர் அப்படியே நம்ம மனசார அவரோட அழகை பார்த்து மயங்கி அப்படியே மனசார நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கலாம். சரி, அவருக்கு இந்த அலங்காரம் பண்ணுறப்ப ஒவ்வொரு இது பண்ணுறப்பையும் ஒரு விதமான அழகாக தெரிவார். நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டு கிருஷ்ணரை திங்கக்கிழமை அன்னைக்கு போடுற பதிவில் காட்டுறேன். இது நான் வச்சுருக்கிற பொம்மை ஒரு 30 வருஷங்களாக, 30 வருஷத்துக்கு மேலேயே என்னோடய கல்யாணத்தப்போ கொடுத்த பொம்மை அது. அவரும் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்ன ஒரு குழந்தையாக இருப்பார். அவருக்கு ஒவ்வொரு தடவையும் அவருக்கு வஸ்திரமெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணுவோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் அவருக்கு பண்ணுற அலங்காரம்லாம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிருஷ்ணர்னாலே அழகு. ஏன்னா அதுலேயும் ரொம்ப நம்ம கைனாலேயே அலங்கரித்து பார்த்தோன்னா எவ்வளோ கொள்ளை அழகாக இருப்பார் இல்லையா. அப்புறம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவருக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம். பொதுவாக கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணெய். என்ன இந்த குட்டி குட்டி பானையில் வெளியிலலாம் அழகாக பெயிண்ட் பண்ணி நம்ம வீட்டு குழந்தைங்கள்ட்ட சொன்னால் அழகாக பண்ணி தருவாங்க. என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி அதில் வெண்ணெயை ரப்பி அப்படி ஒரு கலை அம்சத்தோடு வைக்கலாம். அப்புறம் அதில் பால், தயிர், அப்புறம் குசேலர் கொடுத்து அவலை விரும்பி சாப்பிட்டார் இல்லையா, அதனால் அவல் பிசைஞ்சு வைக்கலாம். அப்புறம் முறுக்கு, சீடை இதெல்லாம் வச்சு நமக்கு நைவேத்தியமாக அவருக்கு வைக்கலாம். சரி, என்ன பாடல்கள் சொல்லலாம்? உங்களுக்கு கிருஷ்ணரை வழிபடுறப்ப என்னென்ன பாடல் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லலாம்.
இந்த பாட்டு தான் சொல்லணும், அந்த பாட்டு தான் சொல்லணும்னு இல்லை. நீங்கள் கிருஷ்ணரை வந்து மனசார அனுபவிக்கிறதுக்கு என்ன பாடல்கள் சொல்லலாம், அதெல்லாம் யோசித்து நீங்கள் சொல்லலாம். கிருஷ்ண அஷ்டகம், அப்புறம் மதுராஷ்டகம், பகவத்கீதை ஸ்லோகங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 108 பூக்கள் அல்ல 108 வெள்ளிக்காசு இப்படி எடுத்து வச்சுட்டு கிருஷ்ண அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி அவர் பாதங்களில் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் வந்து அழகாக வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு தீபாராதனை காட்டுங்க. திருமுடியிலிருந்து, அதாவது முதல்ல நம்ம கிருஷ்ண விக்கிரகத்தெல்லாம் நம்ம தரிசிக்கிறப்ப திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பார்க்கணும்பாங்க. அதனால் தீபாராதனை காட்டுறப்ப அப்படியே பாதத்தில் அப்படியே நோக்கி அப்படியே மேலே வந்து அவர் திருமுகத்தை பார்த்து நல்லா வேண்டுங்க. என்ன மனசார நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட இதில் என்னென்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முழுக்க முழுக்க உங்கள் ஆத்மாவை சமர்ப்பித்து முழுக்க முழுக்க நீதான் கிருஷ்ணா, எல்லாமே எனக்குள்ளே நீதான் கிருஷ்ணா இருக்க, நான் எண்ணக்கூடிய எண்ணங்கள், நான் சொல்கிற சொல், நான் செய்கிற செயல் எல்லாமே நீதான் கிருஷ்ணா அப்படின்னு மனசார வேண்டி உங்களை அவர்கிட்ட அப்படியே சமர்ப்பித்து அவர்கிட்ட வேண்டுங்க. அவர் அப்படியே உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளேயே எப்போவும் கிருஷ்ணர் அவர் நிரந்தரமாக குடியேறிடுவார். அதனால் உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் மனசார வேண்டுங்க. அவர் வந்து உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பேரு, புகழ், குறிப்பாக நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் கூடையே இருந்து உங்களை காத்து ரட்சிப்பார். வாழ்த்துக்கள்.